வணக்கம் குழந்தைகளே, தமிழ் வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்று இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மெய்யெழுத்துக்கள். சென்ற வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? மெய்யெழுத்துக்கள் என்னென்ன? இக்கு முதல் இன்னு வரை. இது ஒரு பாருங்க, தெரியுதுங்களா? இக்கு முதல் இன்னு வரை 18 எழுத்துக்கள் புள்ளி வச்சிருக்கு பாருங்க. இதுதான் மெய்யெழுத்துக்கள். இவை அனைத்தும் இந்த 18 எழுத்துக்களை தான் புள்ளி வச்ச எழுத்து அனைத்துமே மெய்யெழுத்துக்கள் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம இதை படிக்க போகிறோம். படிக்கலாமா? சொல்லுங்கள், என் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்லணும். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். மறுபடியும் சொல்லலாமா? சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் மெய்யெழுத்துக்கள் அனைத்தையும் சொல்லி பழகணும். அடுத்தது இப்போ நான் இந்த எழுத்துக்கள் வர படம் பார்த்து பெயர் சொல்லிவிட்டு இந்த எழுத்துக்கள் அந்த படத்தில் எங்கே இருக்குன்றத நீங்கள் சர்க்கிள் பண்ணணும், வட்டமிட்டு காட்டணும். சரியா? பண்ணலாமா? இது என்ன எழுத்து பாருங்கள்? இட். இட். பட்டம். சொல்லுங்கள், பட்டம். பட்டத்தில் இட்டு எங்கே இருக்கு? இது இருக்கு இல்லையா இட்டு? இந்த இட்டு இருக்கு பாருங்க, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா வேர்டு லெட்டரு? பட்டம். ப இட்ட இம், பட்டம். அடுத்தது என்ன பாருங்க? பெட்டி. என்ன படம் இது? பெட்டி. பே இட்டி, பெட்டி. இட்டு, பட்டம், பெட்டி. சரியா? அடுத்தது பாருங்க, இன். இன், கண். என்ன படம் பாருங்கம்மா? கண். கண்ணில் இந்த இன் எங்கே இருக்கு? இரண்டாவது எழுத்தாக இருக்குது பாருங்கள், இன். அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும், ரவுண்ட் பண்ணி காமிக்கணும். அடுத்து பாருங்கள், இது என்ன பிக்சரு? மம்மி யூஸ் பண்ணுவாங்களே. வெரி குட். என்னது? பூண்டு சமைக்குவாங்கல்ல, அதுதான். அதில் சென்டராக இருக்கிற எழுத்து தான் இன். நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணணும். ஓகே. அடுத்து பாருங்கள், இத்து. இத்து. இது என்ன எழுத்து? இத். வாத்து. வெரி குட். இது என்ன பிக்சர்மா? வாத்து. வாத்தில் எங்கே இருக்குது? இத்து இதோ இருக்கு பாருங்க. வா இத்து, வாத்து. பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒயிட் கலர் இருக்குமா? வேறு ப்ரௌன் கலரும் இருக்கும்ல. அடுத்து பார்க்குறேங்க, இது என்னது? புத்தகம். வெரி குட் சில்ட்ரன். புத்தகத்தில் இத்து எங்கே இருக்குது பாருங்கள்? செகண்ட் லெட்டர் இத்து. புத்தகம். பூ இத்த க இம், புத்தகம். அடுத்த லெட்டர் என்ன பார்க்க போகிறோம்? இந்து. என்ன பிக்சர் இது? இந்த படத்தில் என்ன இருக்குது பாருங்கள்? பந்து. பந்து வச்சு விளையாடுவீங்க தானே? வெரி குட். பந்தில் இந்து எங்கே இருக்குது? இரண்டாவது எழுத்து இந்து, பந்து. அடுத்து பாருங்கள், இது என்ன பிக்சர்மா? மங்கி. மங்கி தமிழ் என்ன சொல்லணும்? மந்தி. ம என் தி, மந்தி. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மெய்யெழுத்துக்கள் 18. அதில் சென்ற வகுப்பில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு. இந்த 4 எழுத்தில் வர படத்தினுடைய பெயர் பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பில் இட்டு, இன்னு, இத்து, இந்த 4 எழுத்தில் வர படம் மற்றும் அதனுடைய பெயர்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, என்ன பார்த்தோம்? நம்ம இந்த எழுத்து எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லைங்களா? இப்போ அதை மாதிரியே மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. மெய்யெழுத்துக்கள் எது? புள்ளி வச்ச எழுத்து. அதில் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ம இஞ்ச இல், மஞ்சள் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே புள்ளி வச்சுருக்க? எழுத்து மேலே புள்ளி இருக்கா? அது பாருங்க ஈஸியாக. இஞ்சு இல், இதுதான் என்னது? மஞ்சள்.
அடுத்து பாருங்கள் காக்கை, இக்கை காக்கை. அதில் இக்கு தான் என்னது புள்ளி வச்ச எழுத்து. இது என்ன பிக்சரு? நண்டு. நண்டில் இன்னு இருக்கு பாருங்கள், இன், அதுதான் மெய்யெழுத்து. முட்டை, அதில் இட்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் மெய்யெழுத்துக்களை வட்டம் எழுது. வேர், பச்சோந்தியில் பாருங்கள் இச்சு இந்து, கத்தியில் இத்து, இல், பல்லில் இல்லு. நெக்ஸ்ட்டு தேங்காயில் பாருங்கள், தேங்காயில் என்னென்ன எழுத்து பாருங்கள், இங்கு ஈ, இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். மான், மா இன், மான். பேருந்தில் பாருங்கள் இந்து, பேருந்து. கப்பலில் இப்பு இல்லு, கப்பல். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாம்பில் இம்மு, பாம்பு. நாய் சொல்லும்போது ஈ, கள்ளி, இல்லு. யாழ், இழ். கற்றாழை, அதில் இரு. அடுத்தது கொவ்வையில் இவ். ஓகே, கொவ்வையில் இவ், கற்றாழையில் இரு. நம்ம இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்கள். இது எக்ஸசைஸு உங்களுக்கு இருக்கும் புக்கில் நீங்கள் பண்ணணும். மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. இந்த பேஜ் நம்பர் என்னென்னு பார்த்துக்குங்க. மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. 27 பேஜ் நம்பர் உங்கள் புக்கில் இருக்கிறத எடுத்து நீங்கள் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, ஆ இ எழுதுறது மற்றும் அப்புறம் வந்து இக்குங்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இக்குங்கு மறுபடியும் எழுத சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஏற்கனவே உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் அ இ தெரியும் எழுதுறதுக்கு. இப்போ இக்கு இங்கு லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இன்ச்சு வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். இப்போ மறுபடியும் எழுதி பார்க்க சொல்லி கொடுக்குறேன். சரியா? கவனிங்க. இந்த மாதிரி 3 லைனில் ஃபஸ்ட்டு 3 லைன் எடுத்துக்கணும். அதில் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் இப்படி போட்டு புள்ளி வைக்கணும். இக்கு கேப் விட்டு எழுதணும். சரிங்களா? வளைச்சி இப்படி போடணும். இங்கு, இச்சு, ஏ போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு இப்படி பெண்ட் பண்ணாக்கா இஞ்சி. அடுத்து பாருங்கள் இட். இன்னு போடும்போது கையை எடுக்கக்கூடாது. 1 2 3 டைம் இப்படி சுழித்து இப்படி ஒரு லைன் போட்டு புள்ளி வைக்கணும். இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு. அடுத்து என்னது இத்து. அது கா போடும் இல்லையா, அதே மாதிரி தான், ஆனால் இப்படி வளைக்கணும். இத். நெக்ஸ்ட்டு இந்து. இப்போ நம்ம இந்து வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு இந்து வரைக்கும் எழுத கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியே வீட்லேயும் ஸ்லேட்டு இல்லது நோட்டு புக்கில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா சில்ட்ரன்? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படம் பார்த்து பெயர் சொல்லுதல் மற்றும் இக்கு முதல் இந்து வரை எழுதி குரூப்புக்கு அனுப்பணும். ஓகே, நன்றி.